ஹாய் விவாஸ், இன்றைக்கி வந்து சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஊமத்தங்கை செடியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஊமத்தங்கை காயாக இருக்கட்டும், பூவாக இருக்கட்டும், இலையாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மகத்துவத்தன்மை கொண்டது. அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரி இது சிவனுக்கு வந்து எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சிவனுக்கு வந்து 108 தாண்டவங்கள் இருக்குல்ல, அந்த தாண்டவங்களில் உன்மத்த தாண்டவம் அப்படிங்கிறது ஒரு ஒன்றாகும். அதாவது ஊமத்தங்காய்க்கு உன்மத்தம் அப்படின்னு சொல்லியும் ஒரு பொருள்படும். அதாவது உன்மத்தம் அப்படின்னா தண்ணிலேயே மறந்த நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஆவேசமான ஒரு மனநிலை அல்லது மயக்கம், பைத்தியம், பித்து பிடித்தது போல் அப்படின்னு சொல்லி அதுக்கு பல பொருட்கள் உண்டு. ஏன்னா தன்னையே மறந்த நிலை அப்படின்னா நம்ம சிவனை பார்க்கும் போலையோ சிவன்கிட்ட ஒரு வேண்டும் போலையோ தன்னையே மறந்து ஒரு தியானம் பண்ணுவோம்ல, இதைத்தான் தன்னிலை மறந்த நிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது வந்து ஏன் அப்படின்னு சொல்கிறோன்னா, அதே மாதிரி சிவனுக்கு வந்து நம்ம ரொம்ப எங்கள் வீட்டில் என்னன்னே தெரில, ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்குது. நான் நல்லா இருந்த குடும்பம் தான், திடீர்னு நான் சறுக்கி விழுந்துட்டேன், அது ஏன்னு எனக்கே தெரியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை 9 செவ்வாய் எடுத்துக்கலாம் அல்லது 9 வெள்ளி எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்கள் விளக்கு போட்டுகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு மேலே ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து 2வது பாயிண்ட் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை செய்வது. அதாவது நம்ம வீட்டில் வந்து கெட்ட சக்திகள் வந்து நடமாடுற மாதிரி ஒரு தோற்றம் வருது, கெட்ட கனவுகள் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது, அது மாதிரி துர்மரணம் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அடிக்கடி எங்கள் வீட்டுக்குள்ளே, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஊமத்தம் பூவை ஊமத்தங்காய் இந்த 2ஐயும் பறிச்சுட்டு வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துட்டு அதை லைட்டாக வளர வச்சுட்டு அதை விநாயகருக்கு அந்த பூவை வந்து சமர்ப்பிட்டு அந்த காயை வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். நான் படிக்கவே இல்லைம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதுமா, ஓம் கணபதியே நமோ நமக அப்படின்னு சொல்லி அந்த காயை வந்து ஒரு 108 காய் பறிச்சுட்டு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இனிமேல் உங்கள் வீட்டுக்குள்ளே துர்மரணம் நடக்கவே நடக்காது. அது போக கெட்ட சக்திகளும் நடமாற்றம் இருக்காது. கண் திருஷ்டி கோளாறாக இருந்தால் கூட அதுவும் அடிபட்டு போயிடும். 3வதாக நம்ம பார்க்க போகிற பாயிண்ட் வந்து என்னென்னா, எனக்கு தொழில் நல்லா நடந்துச்சு, வியாபார ஸ்தலத்தில் நல்லா எனக்கு போய்கிட்டு இருந்துச்சு, ஆனால் திடீர்னு என்னன்னே தெரில, எனக்கு தொழிலே நடக்க மாட்டேக்கி, வியாபாரமே நடக்க மாட்டேக்கி, எனக்கு கல்லாப்பட்டியில் ரூபாவே வந்து உளமாண்டேக்கி அப்படின்னு சொல்கிறவங்க வந்துட்டு உங்களோட குலதெய்வமாக இருக்கட்டும், குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வங்களாக இருக்கட்டும், அதை நினச்சி ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாய் காயின்ஸ் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த ஊமத்தங்காயும் அந்த பூவையும் எடுத்துகிட்டு வந்து மஞ்சள் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை வீட்டுக்குள்ளேயே வளர வச்சுட்டு அதுக்கடுத்து அதை எடுத்து அந்த மஞ்சள் துணியில் நீங்கள் முடிஞ்சு அதை வந்து உங்கள் குலதெய்வத்தையோ அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ மனசார முழு மனதுடன் வேண்டி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை சொல்லி நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கெட்டினீங்கன்னா, அதாவது தலைவாசலில் கெட்டணும், வியாபார ஸ்தலங்களில் இப்போ ஹேட்டை திறந்தோடனே இருக்கும்போது அந்த இடத்துல நீங்கள் கெட்டணும். கெட்டிட்டு டெய்லி நீங்கள் பூஜைகள் செய்வீங்கள அந்த டைமில் அதுக்கும் நீங்கள் ஊதுபத்தியை காமிக்கணும். அப்புறம் ஒரு என்ன நீங்கள் சூடம் காமிச்சாலும் சரி, ஒரு ஊதுபத்தி காமிச்சாலும் சரி, அந்த இதுக்கும் சேர்த்து நீங்கள் காமிச்சிட்டே வரம்போல. அதாவது சொல்லுவாங்களே, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்திருந்தால் கூட அதெல்லாம் நீக்கி உங்களுக்கு முழுமையான ஒரு வியாபார ஸ்தலத்தில் எப்படி தொழில் நடக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த ஊமத்தங்காயும் ஊமத்தம் பூவும் உங்களுக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். தயவு செய்து இதை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 3 விஷயத்தை பற்றி இதில் சொல்லியிருக்கேன். அது போக என்ன அப்படின்னா, ஊமத்தங்காய் வந்து அந்த தாண்டவங்களை 108 தாண்டவங்களில் ஒன்றாகும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே மாதிரி தான் பரதநாட்டியம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்குடையது. அதுலேயும் 108 கரன்கள் இருக்குது. அந்த கரன்களில் 13வது கரமாக இந்த உன்மத்த அப்படிங்கிறத நம்ம வந்து குறிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்து உன்மத்தம் அப்படிங்கிறது சிவனுக்குரியது அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்தையே ஆள்பவன் சிவபெருமான் அப்படி தானே. அதனால் சிவனுக்கு உரியதுங்கிறப்போ அது எப்பேற்பட்ட பலன் கொண்டது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அதை செய்து பலனடைங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கும் நான் சொல்லலை, தெரியாமல் பலர் இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதை பார்த்து பலன் பெறுங்க. ஒருவேளை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.